வணக்கம். மத்திய பிரதேசம், பீகாரை தொடர்ந்து பாஜகவினுடைய கோட்டை என்று சொல்லக்கூடிய குஜராத்திலும் மோடி படுதோல்வி அடைந்திருக்கிறார். 15 இடங்களுக்கு நடைபெற்ற தேர்தலில் 14 இடங்களிலும் பாஜக படுதோல்வியை சந்தித்திருக்கிறது. குஜராத் மாநிலத்தினுடைய சூரத் மாவட்டம், அந்த மாவட்டத்தினுடைய பார்டோலி என்று சொல்லக்கூடிய இடத்துல 1955 ஆரம்பிக்கப்பட்ட ஆசியாவிலேயே மிகப்பெரிய சர்க்கரை ஆலை ஒரு வருடத்திற்கு இன்றைய கணக்குப்படி நீங்கள் பார்த்தீர்களானால் 600 கோடி ரூபாயை லாபமாக ஈட்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய தொழிற்சாலை. கடந்த 20 வருடங்களாக இந்த தொழிற்சாலையினுடைய நிர்வாக குழு பாஜகவினுடைய கைவசம் இருந்தது. எந்த தேர்தல் நடந்தாலும் அங்கே பாஜக தான் வெற்றி பெறும். ஆனால் இந்த முறை நடந்திருக்கக்கூடிய தேர்தலில் 15 இடங்களில் 14 இடங்களில் பாஜக படுதோல்வியை சந்தித்திருக்கிறது. குறிப்பாக நீங்கள் பார்க்க வேண்டுமென்றால் பாஜகவினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ஈஸ்வர் பர்மா, இவரே கிசான் பரிவர்தன் என்று சொல்லக்கூடிய அமைப்பின் சார்பாக போட்டியிட்ட தருண்குமார் வகேலியிடம் 542 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வி அடைந்திருக்கிறார். மீண்டும் சொல்கிறேன், பாஜகவினுடைய கோட்டை குஜராத் மாடல் இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் பாஜக இப்படிப்பட்ட ஒரு படுதோல்வியை சந்தித்திருக்கிறது. இந்த நேரத்தில் நான் இன்னொரு செய்தியை சொல்ல விரும்புகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பீகாரில் பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய மாணவர்கள் சாப்பிடக்கூடிய நேரத்தில் உப்பு கேட்டிருக்கிறார்கள். உப்பிற்கு பதிலாக டிட்டர்ஜென்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. துணி துவைப்பதற்கு நாம் பயன்படுத்துவோம் அல்லவா பொடி, அதை கொடுத்திருக்கிறார்கள். அதை சாப்பிட்ட 40க்கும் அதிகமான மாணவர்கள் இன்றைக்கு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பாஜக ஆட்சி நடத்தக்கூடிய மாநிலங்களில் பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் கொஞ்சம் உப்பாவது குடும்பம் கேட்டால் உப்புக்கு பதில் டிட்டர்ஜென்ட் கொடுத்திருக்கக்கூடிய செய்தி இன்றைக்கு நாட்டையே உலுக்கி எடுத்து கொண்டிருக்கிறது. இதுதான் பாஜக மாடல், இதுதான் குஜராத் மாடல். இன்னொன்றை உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். 2014 பிறகு மோடி பிரதமராக இந்தியாவில் வராமல் இருந்திருந்தால் இந்தியா இன்றைக்கு ஒரு சிறப்பான இடத்தில் இருந்திருக்கும். மோடி ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததுனால, பிரதமராக பொறுப்பேற்றதுனால இந்தியா 30 வருடம் பின்னோக்கி சென்றிருக்கிறது என்று டெக்சாஸ் டெக் யூனிவர்சிட்டியினுடைய ஆராய்ச்சியினுடைய முடிவுகள் இன்றைக்கு வெளியாகி அது ஒரு மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியுங்க, குஜராத் மாடலைத்தான் மோடி இந்தியா முழுவதும் கொண்டு வருவதற்கு முயற்சி செய்தார். குஜராத் மாடல்னால் என்ன உங்களுக்கு எல்லாரும் தெரியும். குஜராத் என்று சொல்லக்கூடிய மாநிலம் அப்படிங்கிறது மகாராஷ்டிரா, அதை ஒட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான மாநிலம். அந்த மாநிலத்தில் தொழில் வளர்ச்சி என்பது 12 காலங்களாகவே இருக்கிறது இல்லையா? ஆனால் என்ன அப்படின்னா, மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு இப்போ டாட்டாவோட நானோ கார் ஃபேக்ட்ரியிலிருந்து, அதானிக்கு சொந்தமான துறைமுகத்திலிருந்து, அதே மாதிரி பெட்ரோல் சுத்திகரிப்பு நிலையம் அம்பானிலிருந்து எல்லாமே அங்கே மிகப்பெரிய அளவில் வந்து விவசாய நிலங்கள் எல்லாமே பெரும் முதலாளிகளுக்கு தாரை வார்க்கப்பட்டன. 1 ரூபாய்க்கெல்லாம் கொடுக்கப்பட்டது இல்லையா? தொழில் நிறுவனங்கள் அதிகமாக உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறது உண்மைதான். ஆனால் என்ன தெரியுமா, வேலை வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய தொழில் வளர்ச்சி குஜராத்தில் சுத்தமாகவே கிடையாது. இன்றைக்கு இந்தியாவிலேயே வேலை வாய்ப்பை அதிகமாக உருவாக்குவதும் அதிகமான பேருக்கு வேலை கொடுப்பதுமாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் அப்படின்னா தமிழ்நாடு. இந்திய சராசரி கணக்குப்படி பார்த்திங்கன்னா 16%, ஆனால் குஜராத் 8%. பெரும் முதலாளிகளுக்கு தொழில்துறை நிறுவனங்கள் உருவாக்குவதற்கு அங்கே மக்களுடைய வரிப்பணம், நிலம், நீர் எல்லாம் இலவசமாக மோடி கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆனால் அங்கே படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படுகிறதா என்றால் இல்லை. இதுதான் குஜராத் மாடல் என்று சொல்லக்கூடியது. இதைத்தான் இன்றைக்கு இந்தியா முழுவதும் விரிவுபடுத்தி இருக்கிறார். அதனால தான் நீங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வேலைக்காக திண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்கள், மாணவர்கள் இன்றைக்கு மோடிக்கு எதிராக களத்தில் வந்திருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம்.
20 வருடம் 30 வருடங்களாக தொடர்ந்து ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய இடங்களை எல்லாம் இன்றைக்கு பறிகொடுத்து கொண்டிருக்கிறது பாஜக. பீகாரில் பங்கிம்பூரில் என்ன நடந்தது அப்படின்னு தெரியும். 30 வருடமாக அவர்களுடைய கோட்டையாக இருந்த இடம். இன்றைக்கு அங்கே மக்கள் பாஜகவை துவைத்தெடுத்திருக்கிறார்கள், விரட்டி அடித்திருக்கிறார்கள். பாஜக படுதோல்வியை சந்தித்திருக்கிறது. இந்த ஒரு மிகப்பெரிய ஆலை என்று சொன்னோம் அல்லவா, இந்த ஆலை அப்படிங்கிறது 20 வருடமாக இதனுடைய நிர்வாகம் பாஜகவினுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது. இது அவங்களுடைய கோட்டை. சூரத்துன்னு அவங்களுக்கு தெரியும். குஜராத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா குஜராத் கிராமப்புறங்களுடைய நிலைமை படுமோசம். ஆனால் சிட்டியிலெல்லாம் போனீங்க அப்படின்னா தொழில் ஓரளவுக்கு நடந்துட்டு இருக்கிறதெல்லாம் பார்க்க முடியும். ஆனால் தொழில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய தொழில் வளர்ச்சி ஓரளவுக்கு இருக்கக்கூடிய இடங்களில் இனிமேல் பாஜக வேண்டாம் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய ஆலையில் வேலை செய்யக்கூடிய நிர்வாக குழுக்கள் முடிவு செய்கிறது என்றால் பாஜக ஒரு மிகப்பெரிய ஆபத்து அப்படிங்கிறத அவங்க தெள்ளத் தெளிவாக புரிந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது இத்தோடு தெரிந்திருக்கிறது. அப்போது காக்ரோச் ஜனதா என்று சொல்லக்கூடிய அமைப்பு ஜந்தர் மந்தரில் நடத்திய போராட்டம், பாராளுமன்றத்தை முற்றுகையிட்ட போராட்டம் இன்றைக்கு விஸ்வரூபம் அடைந்திருக்கிறது இந்தியா முழுவதும். எல்லா இடங்களிலும் பாஜக ஒரு மாபெரும் தோல்வியை சந்தித்து வருகிறது. இதனால தான் மோடியும் அமித்ஷாவும் பாராளுமன்றத்திற்கே வருவதற்கு பயப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். வந்தால் தங்களை எதிர்க்கட்சிகள் அம்பலப்படுத்தி விடுவார்கள், தங்களுடைய முகத்திரையை அவர்கள் கிழித்து விடுவார்கள். கேட்க வேண்டிய கேள்விகள் இந்திய மக்களுக்கு ஏராளம் இருக்கிறது. ஒன்றுக்கு கூட பொறுப்பாக பதில் சொல்லாமல் தப்பி ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய மோடியும் அமித்ஷாவையும் பார்த்தால் இந்திய மக்களுக்கு பரிதாபமாகத்தான் இருக்கிறது. எப்படியெல்லாம் பில்டப் பண்ணி, எப்படியெல்லாம் வாயால் வடை சுட்டு இந்தியாவை ஏமாற்றி கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு இவர்களுடைய நிலைமையை பாருங்கள் அப்படின்னு இந்திய மக்கள் பேச துவங்கியிருக்கிறார்கள். தேர்தல்களிலும் அவர்களுடைய நம்பிக்கைகள் எதிரொலிக்க ஆரம்பித்திருக்கிறது. அதனால தான் பாஜக மாபெரும் தோல்விகளை சந்தித்து கொண்டிருக்கிறது. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க. கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கிறேன்? நீ கேட்காத, நானே கேட்கிறேன். எனக்கு கேட்கலாம் தெரியும்.